ஓம் நமோ நாராயணனாய. நம்ம எல்லாருமே சுகபிரம்மம் குருவாக இருந்து குரு பீடத்தில் ஆசனத்தில் உக்காந்து அவர் பாகவத கதைகளை சொல்ல நம்மளும் பரிசத் மகாராஜாவோட உக்காந்து இந்த கதைகளை கேட்டுக்கிருக்கோம். சுகபிரம்மம் பாகவத உத்தமர்கள், பாகவத பக்தர்கள், பாகவத அடியவர்களை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. அதில் நம்ம ஆத்மநாபன், அவருடைய மகன் துந்துகாரி, இவங்களை பற்றி பார்த்தோம். கோகர்ணன் எப்படி துந்துகாரியை மோட்சத்துக்கு அனுப்புனான் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து அஜாமிலன், கண்டகர்ணன், சத்ருபந்து பற்றி பார்த்தோம். அடுத்து ஜடபரதரை பற்றி பார்த்தோம். அடுத்து துருவ நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். நேற்று கபிலரை பற்றி பார்த்தோம். கபில முனிவர்னா யாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அம்பரீஷன் அப்படிங்கிற ஒரு ராஜா பற்றி பார்ப்போம். அம்பரீஷன்கிறவர் ஒரு பெரிய மகாராஜா. அவர் ஸ்ரீமன் நாராயண் மேலே மிகுந்த பக்தி கொண்டவர். அவர் ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய ஏகாதேசி விரதத்தை தவறாமல் கடைபிடித்து வரவர். அந்த ஏகாதேசி விரதத்தோட மறுநாள் வர துவாதசி திதியில் விரதம் இருந்து விரதத்தை பூர்த்தி செய்து அந்த ஏகாதேசியினுடைய பலனை முழுமையாக அனுபவித்து வரவர். ஒரு தடவை அவர் இப்போ இருக்கக்கூடிய மதுரா துருவன் இருக்கும்போது அது மதுவனமாக இருந்துச்சு. ராமர் காலத்தில் அந்த மதுவனத்தில் லவ அசுரன் அப்படிங்கிறவரை சத்ருக்கனை வச்சு அவனை வதம் பண்ணிட்டு அதனை மதுராபுரியை ஆக்குனாரு. இந்த அம்பரீஷன் அந்த மதுவனத்தில் ஒரு வருட காலம் போய் தனியாக ஒரு ஆசிரமம் அமைத்து அந்த ஒரு வருடம் காலமும் வந்த அனைத்து ஏகாதேசிகளையுமே அங்கே விரதத்தை கடைபிடித்து அந்த மறுநாள் வர துவாதசி திதியப்ப அந்த வனத்தில் வரக்கூடிய ரிஷிகள், முனிவர்கள் இவங்களுக்கெல்லாம் உணவு விட்டு அவங்கள நல்ல விருந்தோம்பல் செஞ்சு அவங்க நல்ல உணவு அருந்தின பின்னாடி அந்த துவாதசி திதிக்குள்ள தானும் விரதத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர் இந்த அம்பரீஷன். அப்படி ஒரு நாள் ஒரு தடவை இவர் ஏகாதேசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி திதி வருது. அப்ப துர்வாச முனிவர் இந்த அம்பரீஷனுடைய அரண்மனைக்கு வரார். இந்த அம்பரீஷன் உடனே துர்வாச முனிவரை நல்லா முறைப்படி வரவேற்று பாத பூஜையெல்லாம் பண்ணி இந்த துவாதசி திதி வரப்போது நம்ம விரதம் விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த துர்வாச முனிவரை ஏன்னா அதை விரதம் விடுவதற்கு விருந்தோம்பலுக்கு அழைக்கிறார். அப்போ துர்வாச முனிவர் சொல்கிறாரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், காலை கடன்களையும் முடித்துட்டு நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு இவர் ஆற்றங்கரைக்கு போனவர் அந்த திதியும் முடிய போகுது. இவர் வரவே இல்லை. ஏகாதேசி விரதம் இருக்கிறத விட துவாதசி திதியில் பாராயணம் பண்ணுறது தான் மிக முக்கியம். அப்படி இல்லைன்னா அந்த ஏகாதேசி விரதம் இருந்ததுக்கான அர்த்தமே இல்லை. அந்த பாராயணம் பண்ணுவதற்கு இன்னும் ஒரு அரை நாளிகை மட்டுமே இருக்கு. இன்னும் துர்வாச முனிவரை காணும். அப்போ அந்த அரண்மனையில் இருந்தக்கூடிய மற்ற குருமார்களை என்ன பண்ணுறாங்க, இந்த வந்த விருந்தாளையை விட்டுட்டு நம்ம உணவருந்தக்கூடாது. விருந்தோம்பல் மிக மிக முக்கியம். அதுலேயும் ஒரு பிரம்மச்சரி வந்தால் கட்டாயம் அந்த பிரம்மச்சரிக்கு உணவு பரிமாறி அவர் பூர்ண திருப்தி அடைஞ்ச பின்னாடி தான் நம்ம உணவருந்தணும். அதுதான் நம்மளுடைய விருந்தோம்பல். அப்போ துர்வாசரை விட்டுட்டு இவர் எப்படி நம்ம விரதத்தை முடிக்க முடியும் அப்படின்னு இவர் திணறும் போதே அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் தண்ணியை குடிச்சு நீ விரதத்தை முடி, அப்புறம் துர்வாசர் முனிவர் வந்த பின்னாடி அவருக்கு உணவெல்லாம் அளித்துட்டு அதுக்கப்புறம் நீ அதாவது என்ன உணவு அருந்தணுமோ அருந்திக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பாராயணம் அன்னைக்கு அந்த துவாதேசி திதி அன்னைக்கு எதெல்லாம் சாப்பிடலாம், அதாவது ஏகாதேசி விரதம் ஒரு நாள் முழுமையாக நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்தவர்கள் அன்னைக்கு அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய், மோர் குழம்பு, நெய், தேங்காய் மட்டும்தான் சேர்க்கணும். மற்ற உணவுகளெல்லாம் சேர்த்தா அது நம்ம வயிற்றுக்கும் உடம்புக்கும் சரியில்லை. அதனால அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய், மோர் குழம்பு, நெய், தேங்காய் எண்ணெய் இதை மட்டும்தான் சேர்க்கணும்.
மோர் குழம்பு கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது. அப்போ இந்த உணவுகளை மட்டும் வச்சு அவர் ரெடியாக இருக்காரு. ஆனால் துர்வாச முனிவர் வரதுக்கான வழி இல்லை. உடனே இவர் தண்ணியை குடிச்சு அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லி தண்ணியை வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது துர்வாச முனிவர் வந்துட்டார். வந்த உடனே கோபத்துக்கே பேர் போனவர் துர்வாச முனிவர். எதுனாலும் ஆகுன்னா உடனே சாபம் விட்டுருவார். அப்போ அந்த மாதிரி அவர் கோபம் உச்சத்துக்கு போய், நான் ஒரு முனிவர், ஒரு ரிஷி, நான் வந்திருக்கேன், என்னையை விட்டுட்டு நீர் கூட அருந்தி விரதம் இடணும்னு நினைக்கிறையே, அப்போ உனக்கு எவ்வளோ ஒரு திமிரு அப்படின்னு தன்னுடைய ஜடாமுடியிலேருந்து ஒரு முடியை பிடுங்கி அதை இவரை நோக்கி எறிகிறார். அது ஒரு அசுரனா மாறி இவரை தாக்க வருது. அப்ப உடனே இவர் என்ன பண்றாருன்னா மண்டியிட்டு நாராயணன் நோக்கி துதியை பாடுறார். ஏன்னா நாராயணனை காலை பிடித்தவர்கள் எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க, பயப்படவும் கூடாது. நாராயணன் கட்டாயம் எந்த காலத்தில் நமக்கு உற்ற துணையா இருந்து நம்மளை காப்பாத்துவாரு. உடனே இவருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய பெருமாள்கிட்ட இவர் தினம் போற்றி பாதுகாத்து வந்த அந்த பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் உயிர் பெற்று இந்த துர்வாசரை அந்த அரக்கனை அந்த அசுரனை வதம் பண்ணிட்டு இந்த துர்வாசரையும் அதாவது விரட்டுது. துர்வாசர் என்ன பண்ணாரு, அந்த சக்கரத்தாழ்வார்க்கு பயந்துட்டு எங்கெங்கெல்லாம் போறாரு அப்படின்னா மேருமலையில போய் ஒளியிறாரு. அங்கேயும் இந்த சக்கரம் விரட்டுது. அடுத்து சொர்க்கலோகம் போறாரு, கைலாயம் போறாரு. கைலாயம் போனா சிவபெருமான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாப்ல. இந்திரலோகம் போறாரு, இந்திரன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. சத்தியலோகத்துல பிரம்மன் இருக்காப்ல, பிரம்மனுமே இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. உடனே இவர் பார்க்கடல இருக்க நாராயண்ட போறாரு. நாராயணன் என்ன சொல்றாருன்னா, எங்கே யார்கிட்ட நீ அபச்சாரம் பண்ணையோ அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. என்னுடைய பக்தனுக்கு ஒரு துயரம் ஒரு துன்பம்னா நான் பொறுக்க மாட்டேன், நான் இதை மன்னிக்க முடியாது. அம்பரீஷன்ட்ட நீயே அபச்சாரம் பண்ணேனா அம்பரீஷன் பார்த்து உன்னை மன்னிச்சான், இந்த சக்கரம் உன்னைய விரட்டாம இருக்கும்னு சொல்றாப்ல. மறுபடியும் ஓடி இந்த அம்பரீஷன் மகாராஜாட்டையே துர்வாசர் மன்னிப்பு கேட்கிறாரு. இவர் இவ்வளவு லோகங்களும் போயிட்டு இந்த அம்பரீஷன் கிட்ட வர்றதுக்குள்ள 1 வருட காலம் ஆயிடுது. இந்த 1 வருட காலமுமே இந்த அம்பரீஷன் தண்ணி மட்டுமே குடிச்சு உயிர் வாழ்ந்துக்கு இருக்காரு. இது நல்லா பாருங்க. இந்த துர்வாசர் இவ்வளோ இந்திரலோகம் சத்தியலோகம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவதற்கு 1 வருடம் காலம் ஆகுது. இந்த 1 வருட காலமும் இந்த அம்பரீஷன் தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கு இருக்காரு. அப்ப இந்த துர்வாசர் இந்த அம்பரீஷன்ட்ட மன்னிப்பு கேட்ட உடனே இந்த சக்கரம் அது இருந்த இடத்துக்கு போயிருது. அம்பரீஷன் அதுக்கப்புறம் இந்த துர்வாசருக்கு நல்ல ஒரு விருந்தை படைத்து அவர் மன நிறைவோடு அவர் ஆசீர்வாதம் பண்ண பின்னாடி தான் இவர் உணவருந்தி அதுக்கப்புறம் தன்னுடைய விரதத்தை முடிக்கிறாரு. இதுதான் அம்பரீஷனுடைய சரித்திரம். இந்த அம்பரீஷன் அதாவது இவருடைய இந்த சரித்திரத்தை கேட்டா என்ன பலன்னா, பரம பக்தனாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்னதுன்னா நாராயணனை தவிர வேற யாருக்காகவும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. பரம பக்தன் ஆகிற முடியதான் நம்ம நாராயணன் காலை பிடிப்போம். பரம பக்தன் ஆயிட்டோம் அப்படின்னா நாராயணன் நம்ம கையை பிடிச்சு நமக்கு தொண்டன் ஆயிடுவாரு. அடுத்து நம்ம இந்த இறுதி காலம் வரும்போது நாராயணனே நம்ம கையை பிடிச்சு வைகுண்டம் கூட்டு போவாரு. இது எப்படி அப்படின்னா, இங்கே திருக்குறுங்குடி திருநெல்வேலி பக்கத்துல தாமிரபரணி ஆற்றக்கரையில திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரு. அங்கே நம்மாழ்வார் பிறந்தவர். அந்த நம்மாழ்வார் தன்னுடைய இறுதி காலம், அதாவது அவர் 32 வயதான் வாழ்ந்தவர். அவர் போகும்போதே மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய காளமேக பெருமாள், திருமோகூர்ல இருக்கக்கூடிய காளமேக பெருமாள் கைப்பிடித்து கூட்டு போனதா வரலாறு. அப்ப நம்மளையும் இந்த ஸ்ரீமன் நாராயணனே இந்த பிரம்மன் விதிச்ச ஆயுள் முடிய இருந்துட்டு அடுத்து நம்மளையும் நம்ம நாராயணன் நம்மளை கையை பிடிச்சு வைண்டம் கூட்டு போவாரு. அதுக்கு இந்த குருவாயூர் அப்பனே சாட்சி. நாளையிலிருந்து நம்ம
நாராயணனுடைய அவதாரங்களை பார்க்கலாம். இப்ப பாகவத உத்தமர்கள் பாகவத பக்தர்களுடைய சரித்திரம் இதோட முடிஞ்சுச்சு. நாளைக்கு அவதாரங்களை பார்க்கலாம்.